ஜெம் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நமக்கெல்லாம் எத்தனையோ நல்ல போதனைகளை சொல்வது மகாபாரதம், ராமாயணம். ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை நாம் படித்து கேட்டு தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு தர்மத்தின் பாதையிலே செல்லும். ஆகவே இந்த இரண்டு காவியங்களும் மனித வாழ்வை செம்மைப்படுத்துவது. கடந்த யுகத்தின் இறுதியிலே பகவான் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தின் மூலம் இந்த கலியுகத்துக்கான தர்மத்தை நமக்கு அருளியிருக்கின்றார். கண்ணன் சொன்ன பல விஷயங்கள் தற்போது கலியுகம் இன்னும் முற்றிவிடவில்லை. ஆனால் இப்போதே கண்ணன் சொன்ன பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பலவிதமான தீமைகள் பூமியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் போக போக மனித சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே அது அதிபயங்கரமாக இருக்கின்றது. இவற்றிலிருந்து நாம் கரை சேர வேண்டும் என்னால் நமக்கு ஒரே ஒரு பிடிமானம், அந்த பகவத் பக்தி என்பது மட்டும்தான் நம்மை இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து கரை சேர்க்கும். வாருங்கள், மகாபாரதம் சொல்வதை நாம் கேட்போம். பீஷ்மாச்சாரியாருக்கு கண்ணன் சொல்லியிருக்கின்ற பல விஷயங்களை பார்ப்போம். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்றார். சூரியன் உத்தராயண காலத்துக்காக காத்திருக்கும் சமயம் கிருஷ்ணர் பிதாமகரே என்று அழைக்கின்றார். கண்களிலே நீர் வழிந்தோட பீஷ்மர் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரியாக இருந்து யுத்தத்தை நீ முடித்து வைத்து விட்டாய். என் மனதிலே பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் இந்த பூமியில் இருக்கும் இந்த சில மணி துளிகளில் தெளிவு பெற வேண்டுகின்றேன். இவற்றை முழுதும் நடத்தி முடித்தவன் நீதான். ஆகவே உன்னை தவிர வேறு யாரும் இதனுடைய விளக்கங்களை எனக்கு சொல்ல முடியாது. சொல் கிருஷ்ணா, என்னுடைய கேள்விகளை கேட்க துவங்குகின்றேன். தயவு செய்து பதிலளித்து என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடங்களில் இருக்கும் என்னை தெளிவு பெற்று நான் பரலோகம் செய்வதற்கான வாய்ப்பை தருவாயாக என்று கண்ணனை பார்த்து கேட்கின்றார். இந்த பூமியிலே இருந்து நான் விடைபெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. போகும் முன் என் மனதை அரித்து கொண்டிருக்கும் கேள்விகளை உன்னிடம் கேட்டு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் பிதாமகர். கிருஷ்ணர் பிதாமகரிடம், எனக்கு என்ன தெரியும், நான் வெறும் பார்வையாளன் தானே என்றார். உடனே பீஷ்மர், கிருஷ்ணா, நீ ஒரு அவதாரம் என்பதை நான் அறிவேன். ஆகவே என்னிடம் நீ எதனையும் மறைக்க வேண்டாம். நீதான் அனைத்திற்கும் சூத்திரதாரி என்று நான் நன்கு அறிவேன். எனக்கு உள்ள சந்தேகம், தர்ம வழியிலே நடக்கும் பாண்டவர்கள் ஏன் துரோணாச்சாரியாரை வீழ்த்தினார்கள்? துச்சாதனனின் தொடையை பிளந்து கொன்றார்கள். சைந்தவனை ஏன் கொன்றார்கள்? எல்லோரையும் அதர்ம வழியிலேயே கொன்றார்கள். இது ஏன் நடந்தது? கௌரவர்கள் அப்படி செய்திருந்தால் அது பற்றி நான் கவலை கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே அதர்ம வழியிலேயே நடப்பவர்கள். ஆனால் பாண்டவர்கள் இப்படி ஏன் நடந்து கொண்டார்கள்? கண்ணா, இதற்கான பதிலை எனக்கு சொல்வாயாக என்று பணிவோடு பீஷ்மாச்சாரியார் கிருஷ்ணரிடம் கேட்கின்றார். பிதாமகரே, இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்றார் பகவான் கண்ணன். சிரித்து கொண்டே சொன்னார் அதுவும். ஆனால் பிதாமகர் விடவில்லை. இல்லை கிருஷ்ணா, நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றார். மேலும் இது முழுவதும் நீதான் செய்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் பாண்டவர்கள் அவர்களாக இவற்றை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு அந்த அளவுக்கு மதியுகம் கிடையாது. ஆனால் நீ அவர்கள் பின்னால் இருந்து அவர்களை இதையெல்லாம் செய்ய வைத்தாய் என்பது பாண்டவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும். சொல் கிருஷ்ணா என்றார். பிதாமகரே, இதுவரை நடந்தது எல்லாமே தர்மப்படிதான் நடந்தது. ஒரு காரியம் நடைபெறும் போது அது எந்த நேரத்தில் நடைபெறுகின்றது என்று பார்க்க வேண்டும். இப்போது நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போதைய தர்மப்படி மிகவும் சரியாகத்தான் நடந்தது. இனியும் சரியாகத்தான் நடக்கும் என்றார் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே. யுகந்தோறும் அந்த
யுக தர்மப்படி காரியங்கள் நடைபெறுகிறது. அப்படி பார்த்தால் ராமர் திரேதாயுகத்தின் தலைவர். அப்போது ராமர் பிறந்த யுகத்துக்கும் இப்போது நான் இருக்கின்ற யுகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது பிதாமகரே என்றார். பிதாமகர் கேட்டார், அப்படி என்ன வித்தியாசம் கிருஷ்ணா, எனக்கு புரியவில்லையே என்கின்றார். ராமர் காலத்திலே ராவணன் இருந்தான். அவன் மிகுந்த சிவபக்தனாக இருந்தான். அவனோடு இருந்த விபீஷணன், கும்பகர்ணன் போன்ற நல்லவர்கள் அவனோடு இருந்தார்கள். வாலிக்கும் அங்கதன் என்ற நல்ல மகன் இருந்தான். கெட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களிடையே சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள். அதனால் ராமர் தன்னுடைய தர்ம பாதையிலே நிலையாக நிற்க முடிந்தது. ஆனால் இப்போது என்னுடைய யுகத்திலே பார்த்தீர்களானால் கம்சன், ஜராசந்தன், துச்சாதனன், சகுனி, ஜெயத்ரதன் போல பல தீய சக்திகள் இருக்கின்றார்கள். பாவத்துக்கு அஞ்சாமல் பல கெட்ட காரியங்களை செய்கின்றார்கள். பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. செய்கின்ற பாவமானது நம்மை துரத்தும், அது தண்டனையை கொடுக்காமல் விடாது என்றார் கிருஷ்ணன். மேலும் எதிர்காலம் மிகவும் மோசமாக இருக்குது பிதாமகரே. நீங்கள் விடைபெற்றுக் கொள்வது என்பது சால சிறந்தது. காரணம், பிற்காலத்திலே நடைபெற இருக்கின்ற பல தீயவைகளை உங்களால் உங்களுடைய கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தீமைகள் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற கலியுகத்திலே நடைபெற இருக்கின்றது என்று கிருஷ்ணன் பிதாமகரிடம் கூறுகின்றார். காரணம், கலியுகத்திலே நல்லவர்களே இருக்க மாட்டார்கள் என்றார். பிதாமகர் அதிர்ந்து போனார். நல்லவர்களே இருக்க மாட்டார்களா கிருஷ்ணா என்றார். ஆம், மீண்டும் சொல்கின்றேன், கலியுகத்திலே நல்லவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லோருமே ஏதேனும் ஒரு சுயநலம் சார்ந்துதான், ஏதேனும் நல்லது செய்தாலும் அதிலே ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும். இப்படி எல்லோருமே சுயநலமையாகத்தான் இருப்பார்கள். கெட்டவைகள் நல்லவைகளாக தோன்றும், நல்லவைகள் கெட்டவைகளாக தோன்றும். இப்படிப்பட்ட யுகமாகத்தான் வருகின்ற கலியுகம் இருக்கின்றது. காரணம், கலியுகத்தின் தர்மம் அதுதான். கலியுகத்திலே இறைவனுடைய சக்திகள் கூட பெரிய அளவிலே வேலை செய்யாது என்று கலியுகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பீஷ்மாச்சாரியாரிடம் கிருஷ்ணன் கூறுகின்றார். அவற்றையெல்லாம் கேட்ட பீஷ்மாச்சாரியார் மனம் ஒடிந்து, கிருஷ்ணா, அனைத்தும் உன்னுடைய லீலைகள் என்பதை நான் அறிவேன், எனக்கு விடை கொடு என்று கலியுகத்தினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கும், இந்த கலியுகத்திலே மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு பீஷ்மாச்சாரியார் கண்ணனிடம் விடைபெற்றுக் கொள்கின்றார். அவருடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு பெறுகின்றது. கிருஷ்ணன் அவருக்கு தன்னுடைய அபய கரத்தினாலே அவருக்கான சாந்தியை வழங்கிவிட்டு கலியுகம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, கலியுகத்திலே 1-2 பேர்கள் நல்லவர்கள் தோன்றுவார்கள், அவர்களால் கலிபுருஷன் சற்று நிம்மதி அடைவான் என்கின்ற யோசனையோடு கிருஷ்ணர் அப்போது விடைபெற்றுக் கொள்கின்றார். ஆகவே கலியுகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனுதினமும் இறைவனுடைய நாமங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இறைவனுடைய நாமங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய மனமானது பாவம் செய்ய தோன்றாது. நமக்கு இருக்கின்ற 2 மிகப்பெரிய பொக்கிஷங்கள் ராமாயணமும் மகாபாரதமும். முன்னோர்கள் சொன்னதை நாம் கேட்டு நடந்தால் நம்முடைய மனமானது பாவங்கள் செய்ய தோன்றாது. அப்படி பாவம் செய்யாமல் இருந்தால் இந்த கலியுகத்தின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்தால் இந்த கலியுக தர்மமே மாறிவிடும். ஆகவே நாம் அனுதினமும் இறைவனுடைய சிந்தனையோடு பகவான் கிருஷ்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு பகவத்கீதையின் சாரப்படி நம்முடைய வாழ்வை நடத்தி வந்தால் இந்த கலியுகத்தின் தீமைகள் நம்மை அண்டாது. தாமரை இலை தண்ணீர் போல் இந்த கலியுகத்திலே நாம் வாழ்ந்து செல்லலாம். ஆகவே எப்போதும் இறைவனுடைய பாதங்களை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்வோம். அனைவருக்கும் நன்மை செய்வோம், சுயநலம் கருதாமல் நன்மை செய்வோம். அப்படி செய்தால் இந்த வாழ்க்கையானது முழுமை பெறும். அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம்.